அன்பான தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய விவாதம் என்னன்னா, தந்தை பெரியாரை பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கமும் நாம் தமிழர் சீமானும் போட்டி போட்டுக்கொண்டு இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று கட்சியும், மூன்று இயக்கங்களும், இதனுடைய தலைவர்களும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களது தந்தை பெரியார் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள், கிராமங்களிலும் நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்காக, கொள்கை முழக்கமாக நாங்கள் முன்வைக்கின்றோம். சிலையை, தலைவர்களின் சிலையை எதற்காக ஒரு நகரத்தில் வைக்கிறார்கள், ஒரு கிராமத்தில் வைக்கிறார்கள்? வீதியிலே அனைவரும் பார்க்கின்ற விதமாக ஏன் சிலைகள் அமைக்கப்படுகின்றன? நமக்கு சிலை என்றாலே கோயில் சிலை தான் நினைவுக்கு வரும். கோவிலில் கடவுளினுடைய சிலையை எளிதில் நாம் பார்த்து விட முடியாது. கோவிலுக்குள் நுழைவதே பெரும் போராட்டமாக இந்த மண்ணில இருக்கிறது. அதுல கருவறையில் இருக்கக்கூடிய சிலையை, ஆண்டவனுடைய சிலையை, நாம் வணங்குகின்ற அந்த கடவுளினுடைய சிலையை காண்பதற்கு அத்தனை போராட்டத்தையும் அத்தனை கட்டணத்தையும் கொடுத்துத்தான் ஆண்டவனின் சிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு யார் கல்வியை பெற்று தந்தார்களோ, யார் நமக்கு சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்தார்களோ, அவர்களது சிலைகள் ஒவ்வொரு நகரத்திலும், ஊரிலும், கிராமத்திலும், வீதியில் இருக்கும் பொழுது அவர்கள்தான் நமக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த கடவுள்கள் என்று நாம் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சிலைகள் வீதியில் வைக்கப்படுகின்றன. வேற எதுக்கு வைக்கிறாங்க? வேற எதுக்கு வைக்கிறாங்க? எந்த சாமி நமக்கு சாப்பாடு போட்டுச்சு? எந்த சாமி நமக்கு கடவுள், கல்வி கடவுளை திறந்து வைத்தது? எந்த சாமி நமக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாத்து நம்மளுக்கு தெரியாது. காலம் காலமாக கோயிலுக்கு போறோம், காலம் காலமாக சாமி கும்பிடுறோம், காலம் காலமாக வேண்டுதல் வைக்கின்றோம். வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது? ஆனால் நாம் என்றைக்கு கல்வி கற்கிறோமோ, என்றைக்கு பட்டய படிப்பு படிக்கிறோமோ, அன்றைக்கு நமது வாழ்க்கை மாறி போகிறது. படிச்சாதான மாறுது? கோயில்ல போய் தேங்காய் உடைச்சா மாறுதா? இல்லையே. அப்ப யார் நமக்கு கல்வி கொடுத்தார்களோ, யார் நமக்கு வேலை வாய்ப்பில் நமக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தார்களோ, அவர்கள் தான் இந்த மண்ணின் உண்மையான காவல் தெய்வங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை விட வேற என்ன கடவுள் இருக்க முடியும்? என்னுடைய தாத்தா படிக்கல, உங்க தாத்தா படிக்கல, உங்க தாத்தாவோட அப்பாவும் படிக்கல, என் தாத்தாவோட அப்பாவும் படிக்கல, முப்பாட்டன்கள் படிக்கவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை, மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழ முடியலங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மைதானே? இன்றைக்கும் படிக்காதவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது? படிக்காதவர்கள் அதிகாரத்தை பெற்றுவிட முடிகிறதா? செல்வத்தை ஈட்டிவிட முடிகிறதா? மரியாதைக்குரிய இடத்தில் வாழ்ந்து விட முடிகிறதா? இல்லையே. கல்வி இல்லை என்றால் சமூகத்தில் மரியாதை கிடைப்பதில்லை. கல்வி இல்லை என்றால் பதவிகள் கிடைப்பதில்லை. கல்வி இல்லை என்றால் செல்வங்களுக்கு வழி இல்லை. கல்வி இல்லை என்றால் உயர்வுக்கு வழி இல்லை. என்றால் கல்வியை கொடுத்தவன் தானே கடவுளாக இருக்க முடியும். அந்த வகையில் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை தானே இந்த மண்ணினுடைய காவல் தெய்வமாக இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? கல்வி கற்ற காரணத்தினால்தான் இந்த அதிகாரிகள் இன்றைக்கு இந்த பதவியை சென்றிருக்கிறார்கள். இந்த பதவிக்கு சென்ற அதிகாரிகளுக்கு கல்வி கொடுத்தவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதானே நம்ம அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் சொல்றோம்? ஏன் பண்ணணும் சொல்றோம்? குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது. குலதெய்வம் என்பது நம் குடும்பத்திற்கும், நாம் வாழ்கின்ற ஊருக்கும், மண்ணுக்கும் நல்லது பண்ணவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு நாம் செலுத்துகின்ற மரியாதை, அதான் குலதெய்வம். நம்ம இந்து மதத்தில் இருப்பதை போல பூஜை புனஸ்காரம் செய்யறதோ, சமஸ்கிருதத்துல மந்திரத்தை சொல்றதோ, ஐயரை கூட்டு யாகம் வளர்த்துறதோ நம்ம வேலை கிடையாது, நம்ம வழக்கம் கிடையாது, நம்ம பண்பாடு கிடையாது. நமது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதுதான் தமிழனுடைய மரபு. தமிழன் இந்து மதத்தை சார்ந்தவன் அல்ல. இந்து மதம் தமிழனுக்கான மதமும் அல்ல. தமிழ வழங்குகிற சாமி தமிழனுடைய சமயம், தமிழனுடைய மதம். அதை வள்ளலார் சொல்லுகிறார். வள்ளலார் தமிழருக்கு என்று தனித்த மரபு இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அவர் ஆரிய இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட பெருமகனார் பிறந்த இந்த மண்ணில் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் தோழர்களுக்கு. இந்த மண் அப்பேற்பட்ட புரட்சியை நடத்திய மண். இந்து மதம் தமிழனுக்கு சொந்தமான மதம் அல்ல. இந்து மதம் தமிழனை இழிவு செய்கின்ற மதம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. இவன் சொல்லக்கூடிய எந்த பெரிய கோவில்ல நம்ம சாதிக்காரனுக்கு பூஜை செய்வதற்கும் அர்ச்சகராக மாறுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது? எந்த மதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த கோவிலில அவர்கள் வணங்குகின்ற அந்த இடத்திலே அந்த கடவுளுக்கு மரியாதை செய்வதற்கு, அர்ச்சகராவதற்கு உரிமை இல்லை என்றால் அந்த மதம் நம் மதமாக எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு இந்து மசூதியில போய் இருக்க முடியுமா? ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவத்தினுடைய சர்ச்சில போய் ஃபாதரா இருக்க முடியுமா? அதுபோலத்தான் தமிழன் இந்து கோவில்ல அர்ச்சகராக மாற முடியல. அப்படி என்றால் நாம் இந்துவா இல்லையா? சொல்லு. அதனோட ஓஜாதி மட்டும் உள்ள போய் மணி ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்கலாம். மற்றவன கெட்டவனா, தீட்டுப்பட்டவனா, அசிங்கமானவனா, குற்றவாளியா? யாரு யாரு? சிதம்பரம் கோயில்ல அது குடுமி வச்சவன் மட்டும் தான் மணியாட்டுவான். அவன் மட்டும் தான் தட்டுல காசு வாங்குவான். அவன் தான் எல்லா வேலையும் செய்வானா? அவன் யாரு? நான் யாரு? நானும் அவனுக்கு இந்துன்னா அவனுக்கு மட்டும் அந்த யோக்கியதை இருக்கிறது. ஆனால் எனக்கு அது கிடையாது. யான் அசுத்தமானவன், என்ன அதிகாரம் இல்லாதவன். கடவுளுடைய சன்னதிக்கு சென்று நான் மரியாதை செய்வதற்கோ அர்ச்சனை செய்வதற்கோ தகுதி இல்லாதவன் ஒரு மதம் சொல்லுதுன்னா அந்த மதமும் நானும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அந்த மதத்தை சார்ந்தவனாக எப்படி தமிழில் இருக்க முடியும்? இதை வள்ளலார் கேட்டார். இதே வள்ளலார் கேட்டார். அந்த மண்ணில் என்ன அவர் சொல்றத நாங்க பேசுறோம். நாங்க தனியா பேசல. வள்ளலார் சொன்னதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். இவர்கள் பேசிய அதே குரலைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினாரு. வேற என்ன? வேற என்னத்தை பேசுறோம்? இன்றைக்கு இந்து மதத்தை நான் காப்பாற்ற போறேன்னு போறானே பிஜேபி காரன். நான் கேட்கிறேன், பிஜேபி காரன் நம்மளுக்கு சாமி எப்படி கும்பிடுன்னு கத்து கொடுத்தானா? இல்ல இந்த பிஜேபி காரனுக்கு நான் கோயில கட்டினானுங்களா? இந்த வடநாட்டுல இருந்து வர்றானே, குஜராத்ல இருந்து வர்றானுங்களே, பாரத் மாதா கி ஜெயன்னு இவனுதான் கோயில கட்டினானுங்களா? இவனுக்கு தமிழனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா வந்து நின்னானா? நமக்கு புயல் வந்த பொழுது எட்டி பார்க்கல, வெள்ளம் வந்த போது நிவாரணம் தரல, தமிழ்நாட்டு மீனவனை சுட்டு படுகொலை செய்வது ஏன் என்று கேள்வி கேட்கவில்லை. இந்த வடநாட்டு கும்பலுக்கு நாம் எப்படி மரியாதை தர முடியும்? அவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கலவரம் பண்றான். நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல எங்க தீபம் ஏத்தனு பிஜேபி காரனுக்கு என்னடா அக்கறை? உனக்கு என்னடா அக்கறை? முருகன் இந்து மத கடவுள் அல்ல, அவன் தமிழ் மத கடவுளை சார்ந்தவன், தமிழ் வழிமுறையை சார்ந்தவன். முருகனுக்கும் இந்து மதத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? வடநாட்டில் முருகனுக்கு கோயில் வச்சிருக்கியா? குஜராத்ல கோயில் இருக்கா? மகாராஷ்டிரா கோயில் வச்சிருக்கிறியா? பீகார்ல கோயில் இருக்குதா? உத்தரப்பிரதேச கோயில் வச்சிருக்கியா? எங்கேயாவது முருகன் கோயில் இருக்கா? வடநாட்டில் எவனாவது முருகன் பேர் வச்சிருக்கானா? இவ்வளவு எதுக்குடா? வடநாட்டுல இருந்து இத்தனை பேர் வந்து வேலை செய்யறாங்களே, வடநாட்டு தொழிலாளி, எவனாவது முருகனுக்கு மொட்டை போடுறானா? எவனாவது முருகன் கோயிலுக்கு போய் கும்பிடுறானா? அப்புறம் அப்புறம் முருகன் இந்து மதம் சொல்ற? இவனுக்கு நம்ம கடவுளை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கும் கோவிலை கொள்ளையடிப்பதற்காக வந்த கூட்டம் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் என்பதை மறந்துடாதீங்க. என்னது மறந்துடாதீங்க. இவனுக்கு வடநாட்டில் இந்த மாதிரி கோயில் இருக்குதா? சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி கோயில், ராமேஸ்வரம் இருக்கிற மாதிரி கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி கோவில், மீனாட்சியில அங்க மீனாட்சி அம்மன் இருக்கிறாரு, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரியான கோவில், இப்படி ஏதாவது ஒரு கோவில் அவன் கட்டி வச்சிருக்கான வடநாட்டுல? இந்த மாதிரி கோபுரம் இருக்கிறதா? கோவில் இருக்கிறதா? செல்வங்கள் இருக்கிறதா? தங்க நகைகள் கொட்டி கிடக்கிறதா? எந்த இடத்தில், எந்த மாநிலத்தில், வடநாட்டில் இப்படிப்பட்ட கோவில் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழை யோசிக்க வேணாமா? வடநாட்டுல இருந்து ஒரு கூட்டம் இங்க வந்து பாரத் மாதா கி ஜெயன்னு போறானே, அடிச்சு பத்த வேணாமா? நீங்க யார் ராணின்னு கேட்க வேணாமா? தமிழன் கொத்து கொத்தாக ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து நின்று தீர்மானம் போட்டு தமிழனை கொலை செய்ய வேண்டும், விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன், RSS காரன். மறந்து விடாதீர்கள்.
மறந்து விடாதீர்கள். வெறும் காங்கிரஸ் கட்சிக்கார மட்டும் ஈழப்படுகொலைக்கு தொடர்பான பிஜேபி காரன எதிர்கட்சி தலைவர் அவனும் சேர்ந்து தீர்மானம் போட்டான். இன்னைக்கு தான் அவன் தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறான். நான் மதுரையில் வாழ்ந்திருக்கிறேன். எங்க குடும்பத்தில் மதுரை திருப்பரங்குன்ற கோவில்ல தான் முட்டை போடுவாங்க, காது குத்துவாங்க. என்னுடைய தம்பிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கதான் கல்யாணம் நடந்தது. திருப்பரங்குன்றத்தில் எங்க ஏத்தணுமோ அங்கதான் தீபம் ஏத்தி இருக்கிறாங்க. இவன் சிக்கந்தர் தர்கா பக்கத்துல ஏத்தணுங்கிறான். ஏன் பிள்ளையார் கோயில ஏத்துனா முருகன் கோவிச்சுக்குவாரா? ஏன் முருகனுக்கு பிள்ளையார் கோயில் தீபம் ஏத்தக்கூடாதா? என்ன குறைஞ்சு போயிடும்? முருகனுக்கு தர்கா பக்கத்துல ஏத்துறது நியாயமா? ஆனா முருகனுக்கு பிள்ளையார் கோயில் பக்கம் ஏத்துனா பிரச்சனையாம. என்னன்னா பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவது முருகனுடைய தகுதிக்கானது கிடையாது. முருகனுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றான். புரியுதே உங்களுக்கு? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் மாத்தி வைங்க. தொண்டைக்கு கட்டு கொஞ்சம் கம்மி பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணு. அவன் என்ன சொல்றான் புரியல பிஜேபி காரன். முருகனுக்கு பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துற அளவுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதுங்கிறான். வேற என்ன பிரச்சனை? நீங்க பிள்ளையாரும் இந்து முருகனும் இந்துனா அங்க தீபம் ஏற்ற நல்ல விஷயம் தானே. பிள்ளையார் கோயில தீபம் ஏற்ற என்ன வகையில கெட்டது? என்ன கெட்டு போச்சு உனக்கு? இத்தனை வருஷம் ஏத்திருக்காங்களே, இத்தனை வருஷம் 100 வருஷமா அங்க ஏத்துறானுங்களே, அதுக்கு முன்னாடி ஏத்திட்டு இருக்காங்களே. 100 வருஷமா ஏத்துறதுல மதுரையில ஏதாவது வெள்ளங்கள்லாம் வந்துச்சா, பூகம்பம் வந்துச்சா, நிலநடுக்கம் வந்துச்சா? ஒண்ணும் வரல. நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா பிள்ளையாரு வடநாட்டு சாமி, முருகன் தமிழனுடைய சாமி. தமிழனுடைய சாமிக்கு எப்படா வடநாட்டு சாமியோட இடத்துல போய் தீபம் ஏத்தி எங்க சாமி அசிங்கப்படுத்துறான்னு பிஜேபி காரன் வந்திருக்கான். தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கிறோமே, என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போம்? யோசிச்சிருப்போமா? நம்மளுக்கு சூடு சொல்றோம் வேணுங்க. பிஜேபி பார்த்து கேட்கணும், ஏன்னா பிள்ளையார் கோவில தீபம் ஏத்துறதுக்கு என்னடா பிரச்சனை தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு துணிவு வேண்டும். தமிழனுக்கு வேண்டும், தமிழனுக்கு துணிவு வேணும். எங்க ஊர் மலை, எங்க கோயில், நீ யாரு? முதல்ல நீ யாரு? அப்புறம் சிக்கந்தர் கோவில்ல வந்து அங்க தர்கால வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் பலியிடக்கூடாது. எங்க அசைவம் சாப்பிட்டா என்ன பிரச்சனை? என்ன அசைவம் சாப்பிட்டா நமக்கு வால் முளைச்சிரும், கும்பம் முளைச்சிருமா? அசைவம் சாப்பிட்டா அசுத்தமா? சாமிக்கு ஒத்துக்காதா? ஏன் முனியாண்டி விலாசம் வச்சிருக்கிறோமே, நம்மளோட குலதெய்வத்துக்கு கடா வெட்டுறோமே, சாமி கோச்சுதா? நம்ம மட்டும்தாங்க அசைவம் சாப்பிடுறோம். ஐயர் பசங்க அசைவம் சாப்பிட மாட்டார். அதனால சைவம் சாப்பிடுறதா புனிதமானது நம்ம மண்டல ஏத்துறான். புரியலையா? நம்மள அசிங்கம்னு சொல்றான். அசைவம் சாப்பிடுறவன் அசிங்கமானவன் சொல்றான். என்ன தப்பு வந்தது? அசைவம் சாப்பிட்டா என்ன தப்பா இரு போறது? உலகம் இடிஞ்சிட போதா? என்ன ஆயிட போகுது? நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறானுங்க. பலியிடுறதுங்கிறது நம்ம வழக்கம். முருகன் என்பது என்ன? 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம இலக்கியங்கள்ல முருகன் என்பவன் மலையும் மலை சார்ந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய கடவுளாக முருகன் அடையாளப்படுத்தப்பட்டார். மலையும் மலை சார்ந்த இடத்துல குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகன். இங்க குறவர் சமூகத்தை சார்ந்து வந்திருக்கிறார்கள். தமிழனுடைய ஆதிக்குடி குறவர் சமூகம். மனித இனம் தோன்றிய பொழுது அவன் சமவெளியில் தோன்றவில்லை, மலையும் மலை சார்ந்த இடத்தில் தான் தோன்றினான். அதுதான் குறிஞ்சி திணைன்னு சொல்லக்கூடிய முதல் திணை. தமிழன் என்ன சொல்றானா, ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றான். மனிதன் தோன்றிய இடமான குறிஞ்சி திணையில் தான் இங்க குறவன் குறத்தியர் வாழ்கிறார்கள். அவர்களுடைய கடவுள் தான் முருகன் என்று சொல்றார். குறவன் குறத்தியர் மலையிலே வாழக்கூடியவங்க விவசாயம் பண்ணி வாழ மாட்டாங்க, வேட்டையாடி வாழ்வாங்க. வேட்டையாடி வாழ்வாங்க. ஆக முருகன் என்பவர் அசைவ உணவை உண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்ட கடவுள். முருகனுக்கு பலி கொடுக்கக்கூடிய மரபு நம்மளுக்கு இருந்த மரபு. முருகனுக்கு பலி கொடுத்தான் போன. நான் ஒன்னும் பொய்யாலாம் பேசலைங்க. இத்தனை பேர் கோயிலுக்கு போறீங்க. நான் வந்து சாமி கும்பிடாதவன். ஆனா என் குடும்பத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு போவாங்க. கோயிலுடைய கட்டமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, கோயில்ல நுழையும் பொழுது கோபுரம் இருக்குது. கோபுரத்துக்கு கீழே தான் கதவு இருக்கு. கதவு வழியா கோபுரம் வழியா உள்ள போறீங்க. உள்ள போனீங்கன்னா
தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சாமியோ மூலவர் என்ன சாமியோ அதுக்கான கொடிமரம் இருக்கும், மூலவருக்கான வாகனம் இருக்கும். அப்ப மூலவருக்கான துவாரபாலகர் இருப்பாரு, அதற்கு பின்னாடி கருவறை இருக்கும், கருவறைக்குள்ளதான் கடவுள் இருப்பார். அதுக்கப்புறம் துணை தெய்வங்கள் சுத்தி இருக்கும், அதற்கான மரம் இருக்கும். இதுல தேங்காய் உடைக்கிறீங்களே அது என்னது? அந்த இடத்து என்னது? அந்த இடத்துக்கு என்ன பேரு? கொடிமரம் சொல்றீங்க, வாகனம் சொல்றீங்க, துவாரபாலகர் சொல்றீங்க, கருவறை சொல்றீங்க. தேங்காய் உடைக்கிறீங்களே அதுக்கு என்ன பேருன்னா பலிபீடம்னு பேரு. பலிபீடம்னு பேரு. தேங்காய் உடைக்கல அந்த காலத்துல பலி கொடுத்துதான் சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு அதை மாத்திட்டான், தேங்காய் உடைக்கிறதா மாத்திட்டான். தேங்காய் உடைக்கிற மாதிரி உள்ள இருக்க சாமி என்ன தேங்காய் சட்னியா சாப்பிடுது? தேங்காய் உடைக்கிறது அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடுற சாமியா? அது அதுக்கு சக்கரை பொங்கலை கொடுத்து இன்னைக்கு சாமிக்குள்ள சுகர் வந்து போச்சு. நம்ம சாமி என்ன சாமி? துடியான சாமி, சண்டை போடுற சாமி. சக்கரை பொங்கலை எடுத்துட்டு சாப்பிட்டு அருவாளை தூக்கி நிக்க முடியுமா? இந்த எச்ராஜா ஒரு படத்துல அருவாளை தூக்குற படம், அருவாளை வந்து எச்ராஜா தூக்கிட்டு. யாருக்கு என்ன மாதிரி கடவுளோ, யாருக்கு என்ன வாழ்க்கை முறையோ அந்த வாழ்க்கை முறையில நம்ம சாமி இருக்கும். அப்படிதான் நம்மளுக்கு முருகன் பேரு. நான் என்ன கேட்கிறேன்னா, முருகன் இந்து கடவுள் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படின்னா எந்த ஐயராவது முருகன் பேர் வச்சிருக்கானா? முருகன் பேர் வைக்க மாட்டான். வேல் முருகனோ, திருமுருகனோ, அருள் முருகனோ, வடிவேலோ, பழனியோ, இப்படி எந்த பேர், சரவணனோ, செந்திலோ, குமரனோ, இப்படி எந்த பேரும் வைக்க மாட்டான். சுப்பிரமணியன் வைப்பான். சுப்பிரமணியன் வைப்பான். அது என்ன அர்த்தம்னா பிராமணர்கள் இழிவானவன். சூத்திர பிராமணனாகிய சுப்பிரமணியன், சுப்பிராமணியன், அதான் சுப்பிரமணியன். முருகன் பேர் வைக்க மாட்டான். அவன் கந்தன் பேர் வைக்க, கந்தன் மலன் வைக்கிறான். ஏன் கந்தன் மலன் வச்சான்? ஏன் முருகன் மலன் வைக்கல? பிஜேபி காரன் படம் எடுத்தானே, அது ஏன் கந்தன் மலன் வச்சா? ஏன் முருகன் மலன் வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டானு. ஸ்கந்தன் அது தமிழ் வார்த்தை கிடையாது, அது சமஸ்கிருத வார்த்தை. தமிழன் தலையில் நல்லா முளை அரைக்கிறான் பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன், பிஜேபி காரன் நல்லா முளை அரைக்கிறான். நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம். இதே வந்து கர்நாடகாவிலேயோ, மகாராஷ்டிராவிலேயோ, கேரளாவிலேயோ அவன் சாமிய இந்த மாதிரி பிஜேபி கார நம்ம முருகனை கிண்டல் பண்ற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்தி அடிச்சு வாட்டி இருப்பானுங்க. தமிழன் சூடு சோறு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. நீ எப்படா என் சாமிக்கு பேரை மாத்துவ? அறுபடை வீடு, முருகனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆறு அந்த வணங்குகின்ற இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் வச்சிருக்கிறான். முருகன் பேரே வைக்கலையே. முருகன் என்கின்ற பெயர் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் இருக்கு. ஆனா சுப்பிரமணியன் இல்ல சார், சுப்பிரமணியன் பேர் இல்ல. அப்ப நம்மளுடைய இலக்கியத்தில், நம்ம வரலாறுல எந்த பேரை நம்ம கடவுளுக்கு வைக்கிறோமோ அந்த பேரை கூட வைக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குதுன்னா இந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க கூடாதா? வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதுக்குதான் வள்ளலார் போராடினார் 170 வருஷத்துக்கு முன்னாடி. இவனுங்க வந்து நம்ம சாமியை திருடிட்டானுங்க, நம்ம கோயிலை திருடிட்டானுங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல நாமம் போடுறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இத ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான். நாம் தமிழர்னு கட்சி வச்சிருக்கிறான். ஏன் நாம் சங்கீன் வைக்க வேண்டியதானே? வைக்கிறத வைக்க நாம் சங்கீன் வைக்க வேண்டியதானே? சீமான் இப்பெல்லாம் மேடையில் பேச போறதுக்கு முன்னாடி என்ன குடிச்சிட்டு இருந்தாரு தெரியாது. அவர் கல்லு குடிச்சுதான் காலேஜுக்கு போன அவரே பேசினாரு. ஆனா இன்னைக்கு கோமியம் குடிச்சிட்டு தான் அரசியல் பேச வந்திருக்கிறார். அவர் கோமியம் குடிச்சுதான் அரசியல் பேச வர்றாரு. இந்த மாதிரி ஒரு துரோகியை தமிழ் நம்ம பார்த்ததில்லை சார். தந்தை பெரியாரினுடைய மேடையில் ஏறி பெரியாரிய தோழர்களினுடைய அரசியலோடு சேர்ந்து பயணித்து அவங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபிக்கான சங்கி பையலோட கூட்டம் கிடைச்ச உடனே பெரியாரை இழிவுபடுத்துகிற வேலையை செய்யக்கூடிய துரோகியை ஒரு நாளை விட்டுறக்கூடாது. வடநாட்டை நம்மளுக்கு என்ன பண்ணா? இப்ப
சீமான் பேசியிருக்காப்புல ஆர்எஸ்எஸ் காரன் கூட. ஆர்எஸ்எஸ் என்னன்னா காவி ட்ரவுசர் போட்டுட்டு நாங்கெல்லாம் வந்து காலையில எக்ஸசைஸ் பண்ண போறோம், என்ன பண்ண உடல் பயிற்சி பண்ண போறோம், மனப்பயிற்சி பண்ண போறோம். உங்க பிள்ளைங்க வந்து கூப்பிடுவான், தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. முதல்ல உடல் பயிற்சின்னு கூப்பிடுவான், நம்ம பிள்ளைங்க போவோம், உடல் பயிற்சி எல்லாம் சொல்லி தருவான். அதுக்கப்புறம் எப்படி குடிசைக்கு தீ வைக்கிறது, எப்படி குடிசைக்கு குண்டு வைக்கிறது, அப்புறம் எப்படி மசூதிக்கு குண்டு வைக்கிறது, எப்படி கொலை செய்கிறது, எப்படி கற்பழிப்பு பண்றது, எப்படி பாலியல் வன்முறை பண்றது, எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் காரன் கத்து கொடுப்பான். உங்க புள்ள உங்களுக்கே தெரியாம குஜராத்துக்கு கிளாஸுக்கு போகும், உங்க புள்ள உங்களுக்கே தெரியாம உத்தரப்பிரதேசத்துல அந்த பயிற்சி முகாமுக்கு போகும். போயிட்டு வந்து கலவரம் பண்ணுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், அம்போன்னு விட்டு போயிடுவான் அவங்கள. நீங்க வேணா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்லி சண்டை போட்டானுங்களே, அந்த நீதிபதியிலிருந்து எல்லாரும் இருக்கிறானே அவன் வேற ஆளு. போய் சண்டை போட்டு போலீஸ்ல மல்லு கட்டி கேஸ் வாங்கணும் நம்ம ஆளு. அதுக்கு அவன் வரமாட்டானே. எந்த ஐயராவது வீதியில் இறங்கி சண்டை போட்டிருக்கானா? நம்ம ஆள் தான் கிளம்புவான், நம்ம ஆள் முறுக்கிட்டு கிளம்புவான். அவன் வடநாட்டான், அவன் தெளிவா இருக்கிறான். எந்த சேட்டு மாறுபாடையால வந்தானா? முருகன் கோயில் பிரச்சனைக்கு, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு எந்த சேட்டும் வரல, எந்த குஜராத்தியும் வரல, எந்த ஐயனும் பாப்பானும் வரல. ஆனா நம்மால் போய் நிக்கிறான். கூறு கட்டவனுங்க நம்மளை காலம் காலமாக அடிமைப்படுத்தி அந்த திருப்பரங்குன்றத்துல கேஸ் நடத்துறாரு. அந்த ஆளு கேஸ்ல ஜெயிச்சாலும் கூட திருப்பரங்குன்ற கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ண முடியாது, கருவறைக்குள்ள கூட போய் பூஜை பண்ண முடியாது, வெளிதான் நிக்க வைப்பாங்க. இப்படி நம்ம ஆளுங்களை எடுத்து நம்ம கண்ண குத்துற வேலைய பிஜேபி காரன் செய்யறான். இதுக்கு துணை போறதுக்கு பார்ப்பனன், அவனுக்கு கூலி வேலை செய்யக்கூடிய சீமான் கிளம்பி வந்திருக்கான். கேட்டா நான் பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வர்றேன். இந்த பிராமணன் என்கின்ற வார்த்தை தந்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். எழுதுவானுங்களே பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லாம் வரும் நிறைய. அதெல்லாம் பொய்யாவே கதை எழுதி 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 அனுப்புவானுங்க. இது எப்படி நடக்குது? நீங்க வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு நம்ம குடும்பத்துல நம்ம கிளாஸ்மேட் நம்ம கூட படிக்கிறவங்களா ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் சொல்ற மெசேஜா ஒப்பிப்பான். நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உண்மையாலுமே ஒரு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, இதுக்காக 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து சென்னையில ஒரு ரூம் போட்டு ஒரு ஆபீஸ் எடுத்து அதுல பொய்யா கதை எழுதி தினம் பரப்பிட்டு இருக்கான். 30,000 35,000 சம்பளம், தினம் ஒரு பொய்யா ஒரு செய்தி எழுதுறது. இப்ப என் பேர் திருமுருகன், என் குடும்பத்தில் எல்லாம் முருகன் பேர் தான் வைப்பாங்க. என் குடும்பத்துல சரவணன் வச்சிருக்கிறாங்க, அருள்முருகன், குமரன், செந்தில், சரவணன், வடிவேல், குமாரவேல், முருகானந்தம், இதெல்லாம் 3 தலைமுறை பேரு. ஆறுமுகம்ல இருந்து பழனியில இருந்து எல்லாமே பேர். ஆனா பிஜேபி காரன் என்ன பரப்புனா, எச்ராஜா என்ன பரப்புனான்னா, இவன் பேர் உண்மையான பேர் திருமுருகன் கிடையாது, இவன் பேர் ஒரு கிறிஸ்தவ பேரு அப்படின்னு பரப்புனான். என் பேர் கிறிஸ்தவ பேர்னு பரப்புறான். இது மட்டும் பண்ணல, இவன் எனக்கு மட்டும் பண்ணல. விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கிறிஸ்தவர் என்று செய்தி பரப்பின கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல். பிரபாகரன் அவர்களுடைய தந்தையோட பேர் என்ன? வேலுப்பிள்ளை. அவர் முருகன் பேரு. அவரையே கிறிஸ்தவன் சொன்ன பிஜேபி காரன். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஈழத்துல அங்க விடுதலை புலிகள் அமைப்பு என்பது கிறிஸ்தவ அமைப்பு, ஆகவே அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஆர்எஸ்எஸ் காரன். அவன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறான், இது கிறிஸ்தவ அமைப்பு. மேதகு பிரபாகரனுடைய மூத்த மகனுக்கு பெயர் சார்லஸ் ஆண்டனி. சார்லஸ் ஆண்டனின் பேரு. யார் அந்த சார்லஸ் ஆண்டனினா, இயக்கத்தில் தன் முனைப்போடு தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தன் உயிரை கொடையாக கொடுத்த மேதகு பிரபாகரனுடைய உற்ற தோழனான அந்த சார்லஸோட பெயரை தான் பையனுக்கு வச்சார். தான் தோழனுடைய பெயரை தான் பையனுக்கு வச்சார். ஆர்எஸ்எஸ் காரன் குஜராத்ல இருந்து எழுதுறான், பிரபாகரனோட பையன் பேர் கிறிஸ்தவன், அவன் மொத்தமா கிறிஸ்தவனா மாறிட்டானுங்க. விடுதலை புலிகளை கிறிஸ்தவ அமைப்பு, மிஷினரி அமைப்பு, அவர் கிறிஸ்தவ கைக்கூலிகள்,
அப்படின்னு எழுதுறான். கூச்சமே இல்லாம எழுதுறான். ஐயா நெடுமாறன் அவர்கள் நேரடியாக கடிதம் எழுதுறார் RSS காரனுக்கு. அவன் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவர் அப்பா பேரு வேலுப்பிள்ளை தான், இவர் பேரு பிரபாகரன், இவருக்கு திருப்பூர் முருகன் கோயில்ல தான் கல்யாணமே நடந்துச்சுன்னு எழுதுறார். அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் இதைத்தான் திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் பரப்பி விடுதலை புலிகள் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டுரை எழுதினவன் தான், பரப்பனவன் தான், காங்கிரஸ் கை கொடுத்த பிஜேபி RSS காரன் தான் நம்ம ஊர்ல கொடிய நட்டி இங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் கேட்கிறேன், நம்மளுக்கு நாங்க எந்த கட்சிக்கும் பெரிய எந்த திமுகவுக்கு அதிமுக ஆதரிக்கிற கட்சி அமைப்பல்ல. மே 14 இயக்கம் எங்களுக்கு இந்த கட்சிகள் நம்ம ஊர் கட்சி. இது திமுக அதிமுகவோ நம்ம ஊர்ல பிஜேபி காரங்க கொடி கட்டி இங்க அரசியல் பண்றானே, கலவரம் பண்றானே, இந்த மாதிரி திமுக அதிமுகவோ வட மாநிலத்தில் எங்க கட்சி கட்டிட முடியுமா சொல்லுங்க? மகாராஷ்டிராவிலயோ குஜராத்லயோ அதிமுக கொடியேற்ற முடியுமா? எல்லாம் இந்தியர்கள் சொல்றானே, எல்லாம் பாரத் சொல்றானே, பாரத் மாதா கி ஜெய் சொல்றானே, அவன் ஊர்ல அதிமுக கொடிய எடப்பாடி ஏத்த விடுவானா சொல்லுங்க? உத்தரப்பிரதேச ஏத்த விடுவானா? விட மாட்டான்ல. அப்புறம் எதுக்கு அவன் கூடி நம்ம ஊர்ல பறக்குது? அப்புறம் எதுக்கு அவன் கூடி நம்ம ஊர்ல பறக்குது? எங்க ஊர் கட்சி எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் கட்சிக்காரன் ஓம் ஊர்ல ஓம் மாநிலத்துல நீ சொல்லக்கூடிய ஒரே இந்தியா, அதே பாரத் மாதா கி சொல்றிய அந்த ஊர்ல எங்க கட்சி கட்ட முடியாதுடா. ஆனா உன் கட்சி என் ஊர்ல கட்டலாமா? கட்ட முடியுமா? ஏன் இங்க இருக்க கட்சிகளா இந்தியா மேல பற்று இல்லையா? நீ மட்டும்தான் பற்று வச்சிருக்கிறியா? நீ மட்டும்தான் சாமி கும்பிடுறியா? நீ மட்டும்தான் இந்தியா கொலைச்சியா? காந்திய கொலை பண்ண வந்தாண்டா பிஜேபி காரன். சுபாஷ் சந்திர போஸ காட்டி கொடுத்தவன் பிஜேபி காரன். காமராஜர் கொலை பண்ண முயற்சி பண்ணவன் பிஜேபி காரன். அப்புறம் என்ன யோகியது? யாரெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக சண்டை போட்டார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று பட்டியல் போட்டு கொலை செய்த கூட்டம் தான் பிஜேபி RSS. மறந்துடாதீங்க. அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? மானமுள்ள தமிழனாக இருந்தால், சுயமரியாதை உள்ள தமிழனாக இருந்தால் பிஜேபி கொடியும் நாம் தமிழர் கொடியும் இந்த மண்ணில பறக்க கூடாது. பிராமண கடப்பறையாடா நீ ஏன் தூக்கிட்டு வர்ற? பிராமண கடப்பறையா வச்சம்ல ஈரோட்ல உனக்கு 234 தொகுதியில் உனக்கு இருக்குது நாம் தமிழர்காரனுக்கு. இந்த தொகுதியில் யாராவது நாம் தமிழர்காரன் சொல்லிக்கிற தம்பி, உன் தலைவன் உன்னை மொத்தமா குத்தகைக்கு பிஜேபிக்கு வித்துட்டான், காசு வாங்கிட்டு போயிடுவான். நீ அவனை நம்பி அவன் ஏதோ தமிழ் தேசிய புரட்சி பண்ண போறான்னு சொல்லி கையில காசு எல்லாம் கொடுத்துறாரு. அப்புறம் நாசமா போயிரு. ஒவ்வொரு தேர்தலையும் புது புது வேட்பாளர் தான் ஏன்டால் நிறுத்த வைக்கிறான். அப்படின்னு என்னது? பழைய வேட்பாளர் ஓட்டாண்டி ஆகி ஓடி போட்டான்னு அர்த்தம். உங்களால மொத்தமா ஹோல்சேல் விற்கிறது உங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இந்த முறை நாங்க சும்மா விட மாட்டோம். மே 14 இயக்கம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அந்த தொகுதியில எல்லாம் நாம் தமிழர் தோக்கடிச்சு ஓட. ஏற்கனவே தோக்கடிச்சு தான் இருக்கிற, ஏற்கனவே நீ டெபாசிட் வாங்குறது இல்ல, அதுவும் கிடைக்காம பண்ணும். ஏன்னா தந்தை பெரியாரை என்னைக்கு ஒருத்தன் இழிவு செய்யறானோ அதுக்கப்புறம் அவன் கட்சிகளை விடக்கூடாது தமிழ்நாட்டில். என்னாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்க தேர்தல் நிக்கிற கட்சியெல்லாம் கிடையாது, அமைப்பெல்லாம் கிடையாது. பிராமண கடப்பாறைன்னு சொல்றான். பிராமணன் என்கின்ற வார்த்தை தமிழனை அசிங்கப்படுத்துற வார்த்தை. எப்படின்னு கேட்பாங்க. ஏப்பா ஜாதி பேர்ல பிராமணன் வச்சா மட்டும் திட்டுற? கோணார் மெஸ், ரெட்டியார் மெஸ், நாடார் மெஸ் எல்லாம் வச்சா திட்ட மாட்டேங்கிற அப்படின்னா, கோணாரோ ரெட்டியாரோ செட்டியாரோ வண்டியரோ பறையரோ கவுண்டரோ நாடாரோ இதெல்லாம் ஜாதி பேரு. ஐயர் ஐயங்காருங்கிறது ஜாதி பேரு. நீ உன் ஜாதி என்னன்னு சொன்னா ஐயர்னு சொல்லு, ஐயங்கார்னு சொல்லு. ஏன்னா நம்மளை கேட்டா நம்ம ஜாதி பேரை சொல்றோம். அவன் ஜாதி பேரை சொல்ல மாட்டான், ஐயரான்னு சொல்ல மாட்டான், ஐயங்காரன் சொல்ல மாட்டான். ஐயர்னா என்னது? சைவத்தை, சைவம்னா என்னது? சிவனை வழிபடக்கூடிய முறையை சேர்ந்தவன் ஐயரு. வைணவத்தை பின்பற்றக்கூடியவன் ஐயங்காரு. அது அவனுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜாதி பேரா பிரிஞ்சிருக்குது. ஆனா ஜாதி பேர் சொல்ல மாட்டான். ஐ எம் a பிராமின், நான் ஒரு பிராமணன் சொல்லுவான். நம்மளை கேட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம ஜாதி பேரை சொல்லுவோம்.
நம்ம பறையரா, வன்னியரா, ரெட்டியாரா, செட்டியாரா, உடையாரா பேரை சொல்லுவோம். அவன் ஜாதி பேரை அவன் சொல்றது ஜாதி பேர் கிடையாது. நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் பிராமணன் சொன்னா ஜாதி பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். பிராமணன் ஜாதி பேர் அல்ல, அது வர்ண பெயர். அது வர்ண பெயர். வர்ணம்னா என்னது? பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன். அந்த பிராமணன் என்கின்ற வர்ணத்திற்குள் இருக்கிறவன் தான் ஐயர், ஐயங்கார். அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய தோளில் இருந்து பிறந்தவன் சத்திரியன். நம்ம ஊர் சத்திரியன் கிடையாது, வடநாட்டு சத்திரியன். அவன் தனியா வச்சிருக்கிறான். யாரு தூணல் போடக்கூடிய ஆரியனோ அவன் தான் சத்திரியன். நம்மளா சொல்லிக்கலாம். தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன். தமிழ்நாட்டில் சில பேர் கொஞ்சம் வைசியன் சொல்லிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்க வைசியன் சொல்லல, மார்வாடிகளை வைசியனை வச்சுக்கிறான். பிரம்மாவின் காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தவன் தான் தமிழன் என்று எழுதி வைத்திருக்கிறான். தமிழர்கள் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள், பட்டியல் சாதிகள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க உங்க ஜாதி பேரை கேட்டா அவன் ஜாதி பேரை சொன்னா பரவாயில்ல, நீங்க ஜாதி பேரை கேட்டா அவன் வர்ண பேரை சொல்லுவான். நீங்க நாடார்னு சொன்னீங்கன்னா அவன் ஐயர்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது ஜாதி பேரு. ஆனா நீங்க கோணார்னு சொல்லி, நீங்க உடையார்னு சொல்லி, வன்னியர்னு சொல்லி, பறையர்னு சொல்லி அவன் பிராமணன் சொன்னா அவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் சொல்றான் அர்த்தம். அப்படின்னா நம்முடைய வர்ணத்தின் பெயர் பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தவன் நம்ம சொல்லணும். புரியுதா? பிராமணன் என்பவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் அர்த்தம் அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தவன் எழுதி வச்சிருக்கிறான். இது நம்ம சொல்லல சார், அவன் சொன்னது. அவன் அப்படிதான் சொல்றான். அதனால தந்தை பெரியார் சொல்லுவாரு, அவெல்லாம் பிரம்மாவின் தலையில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தோம், தொடையில இருந்து பிறந்தவன் சொல்லுவான். நம்ம சொல்லுவோம் நம்ம எல்லாம் அம்மாவோட இருந்து பிறந்தோம் சொல்லுவோம். யார்கிட்ட இருந்து பிறந்தோம்? நம்ம அம்மா கிட்ட இருந்தா பிறந்தோம். நான் எங்க பிரம்மாட்ட இருந்து பிறந்தோம். அதான் அறிவு, அதான் பகுத்தறிவு. அவன் என்ன பிரம்மா தலையில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான், தொடையில இருந்து பிறந்தான். இது வர்ண பிரிவு. ஜாதியில மேல எது கீழே எது பிரிப்பதுதான் வர்ணம். வெறும் ஜாதி அர்த்தம் இல்லை. நீங்க இந்த ஜாதி பிரச்சனைகளா இருக்குன்னா வர்ணம் வந்ததா பிரச்சனை. அதனாலதான் பெரியார் ஐயர்னு சொன்னா, ஐயங்கார்னு சொன்னா ஒன்னும் சொல்லாதவரு, பிராமணன் சொன்னா அதை எதிர்த்தவர். அந்த பிராமண கடப்பாரியை தூக்கி கொண்டுதான் இன்னைக்கு சீமான் வர்றேன்றார். அப்ப என்ன அர்த்தம்? நான் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தக்கூடிய இந்த பிராமணர்களை ஆதரித்து உங்களுக்கு எதிராக வருகிறேன் என்று சொல்ற. திராவிடன் என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறார்? திராவிடனா தெலுங்கு சொல்ற. திராவிடனா தெலுங்கு அல்ல. ஆரியர்கள், பிராமணர்கள் வரும் பார்ப்பனர் வருவதற்கு முன்னாகவே இந்த நிலத்தில் இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்களினுடைய பெயர், பூர்வக்குடி மக்களினுடைய பெயர் தான் திராவிடன். வேற ஒண்ணும் கிடையாது. இனத்தின் பெயர் அது. அதற்கு பிறகு மொழி வருகிறது. மொழியின் வழியாக நாம் தமிழர்கள். ஆரியர்கள் வருவதற்கு முன்பாக இந்த மண்ணினுடைய நிலத்தினுடைய சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக ஆரியன் வருவதற்கு முன்பு, பிராமணன் என்கின்ற பார்ப்பனன் வருவதற்கு முன்பாக இந்த மண்ணில இந்தியா முழுவதும் வாழ்ந்தவன் திராவிடன். அதான் இவன் லூசு மாதிரி திராவிடனா தெலுங்கு பேசிட்டு இருக்கிறான். அவன் படிக்காதவன். என்னைக்கு படிச்சிருக்கிறான்? அவன் என்னைக்கு படிச்சிருக்கிறான்? எந்த புத்தகத்தை சீமா படிச்சிருக்கிறான்? எந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்க பாப்போம். எந்த புத்தகம் 2 பக்கத்தை சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு அறிவும் கிடையாது. திராவிடன் என்கின்றதை பற்றி பெரியார் மட்டும் சொல்லல. பெரியார் பிறந்த காலத்தில், அவர் குழந்தையா இருந்த சமயத்திலேயே, பிறப்பதற்கு முன்பாகவே, பிறந்த காலத்திலேயே அந்த சொல் அரசியலுக்கு வந்துருச்சு. ஐயா அயோத்திதாச பண்டிதர் சொன்னார். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட இயக்க மகாஜன சபையை நடத்தினார். திராவிட வார்த்தை அன்னைக்கு வந்துருச்சு. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைப்பதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அயோத்திதாச பண்டிதர் அந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா இவன் சொல்றான் திராவிடனா தெலுங்குன்னு. முட்டா பசங்க, முட்டா பசங்க. அப்படின்னா இவன் சொல்ற அர்த்தம் என்னன்னா, இந்தியாவில் பூர்வக்குடி தெலுங்கர்கள் என்று சொல்லுகிறது நாம் தமிழர் கட்சி அல்ல. திராவிடர் என்றாலே இந்தியா முழுவதும் அனைவருக்கும் தெரியுமா தமிழர்கள் என்று. இதை நாம் சொல்லவில்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. அதை விடவா, அவரை விடவா நீங்க எல்லாம் அறிவாளி? சீமானெல்லாம் பொறுக்கி பசங்க. ஒழுங்கா படிச்சுட்டு மக்கள்கிட்ட பேசு.
படிக்கலாம் வாயை முட்டு உட்கார். நீ எல்லாம் தலைவனா வந்து தகுதி இல்லாம இந்த மக்களுக்கு பொய்யான தகவலை, புரட்டுகளை, இந்த மக்களை பிரிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்களை எல்லாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. இவனெல்லாம் தலைவன் அனுமதிக்க கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், திராவிட என்கிற வார்த்தை, சூத்திரன் என்கிற வார்த்தை பற்றி எல்லாம் அவர் பேசுகின்றார். அவருக்கு தெரியுமா தெலுங்கு அரசியல், தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல்? அவர் ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மானுடவியல் வளர்ச்சியை பற்றி ஆய்ந்தறிந்த மாபெரும் மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர். அவன் எழுதின புத்தகமே அவ்வளவு பெரிய புத்தகங்களாக, அவ்வளவு அடுக்கு வாழ்நாளுக்கு படிக்க முடியாதுங்க. உலகத்தின் சிறந்த பல்கலைக்கழகத்தின் சிறந்த மாணவனாக வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இவனுங்கெல்லாம் நாம் தமிழர்கள் ஒரு கூட்டம். இந்த நிலத்தினுடைய பூர்வ குடியாக வாழ்ந்தவர்களுக்கு பெயர் தான் திராவிடர்கள். அந்த திராவிட இனத்தின் மூத்த குடிதான் தமிழ் குடி, அதான் தமிழ் இனம். அந்த இனத்தினுடைய, அந்த திராவிட இனத்தினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி. அதைத்தான் தந்தை பெரியார் சொல்லுகிறார். இவன் என்ன பெருசா பேசிட்டு இருக்கான். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயலையும் நாம் அனுமதிக்க முடியாது. அவர்களது சிலை அப்புறப்படுத்திய அந்த அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தையும் வாசித்து அதன் மூலமாக அவர்கள் கட்டுரை எழுதி கொடுத்து அவர்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும். அப்பதான் புத்தகத்தை படிப்பாங்க. முதல்ல புத்தகத்தை படிச்சுட்டு வாயான்னு சொல்லி அவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.